ஒரு புகார் எழுதுறதோ அல்லது புகார் எழுதுறதுக்கு முன்னாடி நோட் பண்ணி வைக்கும் போதோ ஒரு 4 விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். ஹூ, வாட், வென், வேர். எங்கு, எப்போது, யாரால், எப்படி. இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் விதமாக அவர்கள் மேல் நடந்த இந்த பாலியல் ரீதியான தொந்தரவுகளை எழுதி வைக்கணும். யார் செய்தார்கள், எப்படி செய்தார்கள், என்றைக்கு, எந்த இடத்தில். சில நேரங்களில் பெண்கள் வந்து அவங்க ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போக வேண்டியிருக்கும். வேற எங்கேயோ ஒரு கான்ஃபரன்ஸ் போகும்போது அந்த கான்ஃபரன்ஸ் லாபியில் உட்காந்துருக்கும் போது அவர் ஒரு மோசமாகவோ ஒரு சரியான முறையாக இல்லாமல் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ரொம்ப தூரம் நம்ம தள்ளி வந்திருக்கோம், நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாமான்னு கேட்குறாங்கன்னா, இப்படி பேசாதீங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா மறுநாளும் ஒரு மெசேஜ் அனுப்புறாருன்னு வைங்க, இன்றைக்கும் நான் ஃப்ரீ தான் அனுப்புறாருன்னு வைங்க, அது ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். என்னன்னா அதுல ஒரு பாலியல் ரீதியான ஒரு வேண்டுகோள் அல்லது அதற்கான பொருந்திய அந்த வார்த்தைகள் இருக்கு. அப்போ எங்கேயோ ஒரு ஹோட்டல்ல ஒரு லாபியில நடந்த விஷயம், நான் இங்க தானே ஒர்க் பண்றேன் சென்னையிலன்னு சொன்னா, பணிக்காக தான் அவங்க அங்க போயிருக்காங்கன்னும் போது அந்த ஹோட்டல் லாபி கூட பணித்தளம், அது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறதா தான் சட்டம் பார்க்குது.